இந்த சரத்கால நவராத்திரியில அம்பாளை தினசரி ஆராதிக்கணும். துர்காலட்சுமி சரஸ்வதிய இவன் 3 பேருக்குமே ஆதாரஸ்தானமா இருக்கிறது சாட்சாத் ராஜராஜேஸ்வரி லலிதா மகா திரிபுர சுந்தரி தான். இந்த லலிதைய உபாசிக்கிறதுல ரொம்ப விசேஷமா இருக்கிறது லலிதா சகஸ்ரநாமம். அதுல எந்த விதமான சந்தேகங்களுமே கிடையாது. லலிதா சகஸ்ரநாமத்தை ஒரு தராசுல வச்சுட்டு 4 வேதங்கள் 18 புராணங்கள் உபனிஷத்தெல்லாம் வச்சேன்னா கூட இந்த லலிதா சகஸ்ரநாமம் இருக்கிற தட்டு தான் கீழே போகுமா. ஏன்னா அந்த அளவுக்கு கனம், அந்த அளவுக்கு பலனை வாரி வாரி பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய. ஏன் அப்படின்னா இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை சொன்னது சாட்சாத் வசின்யாதி வாக்தேவத்தை, அம்பாளுடைய திருமுக மண்டலத்துல இருந்து ஆவிர்வவிச்சவர். அம்பாளை பத்தி ஒரு வார்த்தையுமே யோசிச்சு சொன்னா ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராக்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா உத்யத்பானு சகசிராபா, அந்த மாதிரி ஒரு நாமாவளியா சொல்றாங்க. பிரம்ம கீட ஜனனி அப்படின்றான். பிரம்மங்கள்ல இருந்து கீட்டம்னு சொல்லக்கூடிய புழு பூச்சி வரைக்குமே அம்பாள் சிருஷ்டிக்கிறாளாம். ஒரு நாமாவளியுமே ரொம்ப விசேஷமானது, ரொம்ப வீரியமானது லலிதா சகஸ்ரநாமத்துல கூடிய நாமாவளிகள். அதால அம்பாளுக்கு அர்ச்சனையும் ஸ்தோத்திரமா பாராயணமும் செஞ்சு பால் பாயாசத்தை நைவேத்தியம் பண்ணி இந்த 10 நாள், இந்த சாரதா நவராத்திரி 10 நாள் ஒரே சங்கல்பத்தோட அம்பாளை உபாசனை பண்ணோம் அப்படின்னா அம்பாள் சத்தியமா தன்னுடைய அந்த அம்பாள் காதுல குண்டலம் போட்டு இருக்காள். அந்த குண்டலம் ஆடிண்டே இருக்கான். நான் கேட்கிறேன் உன் பிரச்சனையை, நான் கேட்கிறேன் உன் கோரிக்கையை நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு லோல குண்டலாயை நம்ம துர்கா சகஸ்ரநாமத்துல வரா மாதிரி அந்த நாமாவளிக்கு தகுதியா அம்பாள் இந்த சரத் நவராத்திரியில நம்மளுக்கு அனுகிரகத்தை பண்றான். அப்பேற்பட்ட அவ்வியாஜ கருணாமூர்த்தி ராஜராஜேஸ்வரி மாதா. இந்த லலிதா சகஸ்ர நாமம் அப்படிங்கிற இது கேட்டிருப்பீங்க. ஆனா நான் புரியுற மாதிரி சொல்றேன். இந்த ரொம்ப கஷ்டத்துல இருப்பீங்க, உங்களுக்கு புரியாது ஏன் இப்படி கஷ்டம் வருது, நான் நல்லா தானே இருக்கேன், நேர்மையா இருக்கேன், ஆனா என்னை தேடி எவ்வளவு பிரச்சனை வருது, நான் நல்லா நடக்கிறேன், ஆனா நான் இப்படி பிரச்சனை எனக்கு புரியாம வந்துகிட்டே அப்படின்னு கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க கூட இந்த லலிதா சகஸ்ர நாமத்தை அவங்க வீட்டுல ஒலிக்க விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, 1 மாசம் 2 மாசம் 6 மாசம் இந்த மாதிரி கடந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கும், நன்மை வந்துகிட்டே இருக்கும். இந்த லலிதா சகஸ்ர நாமம் எங்கு ஒலிக்குதோ அங்கு நன்மை மட்டும்தான் இருக்கும், தீமைகள் வேற இருக்கப்படும், இல்ல நீங்க விலக்கி கொண்டு போகப்படுவீர்கள். இந்த லலிதா சகஸ்ர நாமம் தினமும் இந்த லலிதா சகஸ்ர நாமம் கேளுங்க, இல்ல வீட்டுல ஒலிக்க விடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.